ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃபுட் மாஸ்டர். ஃபுட் மாஸ்டர் நம்ம பார்க்க போகிறது வாழை கருவாடு ஃப்ரை. இதை நிறைய பேருக்கு செய்ய தெரியும். இது என்ன புதுசாக செய்ய போகிறாங்கன்னு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆமாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும். அவங்க ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பண்ணுவாங்க. ஸோ நான் வெறும் குழம்பு மிளகாய் தூளை வச்சு உப்பெல்லாம் போடாமல் வெறும் வாழை கருவாடு தான் பண்ண போகிறோம். ஏன்னா இதில் ஆல்ரெடி உப்பு இருக்கும். கருவாடுனாலே உப்பு போட்டு தான் இது பண்ணுவாங்க. ஸோ இதில் உப்பு ஆட் பண்ண வேண்டாம். இதில் நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. 1க்கு 4-5 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு அதில் வெறும் மிளகாய் தூள் போட்டு தேவையான அளவு வானலில் நம்ம எண்ணெயை விட்டுட்டு அதை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் போட்டு எடுத்தால் வாழைக்கருவாடு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுங்க. சில பேர் எனக்கு தெரிஞ்ச என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயுமே வாழைக்கருவாடில் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் புதினா, இந்த மாதிரி மசாலாஸ் ஓவராக ஸ்பைசஸ் ஆட் பண்ணும்போது அது கருவாடு மாதிரியே இருக்காது. சொல்லவே முடியாத ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாதீங்க. அது நீங்கள் பண்ணுற மெத்தடு ஃபிஷ்ஷுக்கு வேணால் நல்லாயிருக்கும். ஃபிஷ்ஷில் நம்ம நிறைய பேருக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்பைசஸ் ஆட் பண்ணும்போது ஃபிஷ்ஷுக்கு அந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது. பட் ட்ரை ஃபிஷ்ஷுன்னு இருக்கும்போது கண்டதெல்லாம் போடாதீங்க. வெறும் மிளகாய்த்தூள் மட்டுமே போட்டு வச்சாலுமே சூப்பராக இருக்கும். இது வாழைக்கருவாடு மட்டும்தான் இந்த மாதிரி பண்ணுவோன்னு கேட்டால் வேண்டாங்க. நீங்கள் நெத்திலி கருவாடு பண்ணலாம், அப்புறம் மஞ்சள் கருவாடு, எல்லாத்துக்குமே சேம் ப்ராசஸ். ஒன்றுமே கிடையாது. வெறும் 2 இன்க்ரீடியண்ட்டு, ஒன்று எண்ணெய், ஒன்று மிளகாய்த்தூள், அண்ட் முக்கியமாக நம்ம ட்ரை ஃபிஷ் இருக்கணும். ஸோ அவ்வளோதாங்க, நம்மளோட வாழைக்கருவாடு ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ நான் இதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, என் வீட்டில் இன்றைக்கி கத்திரிக்காய், முருங்காய், மாங்காய் போட்டு நான் சாம்பார் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு சைட் டிஷ்ஷாக தான் நான் வாழைக்கருவாடு வச்சுருக்கேன். இது சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. எனக்கு பர்டிகுலராக எனக்கு வாழைக்கருவாடுனா ரொம்பவே பிடிக்கும். அண்ட் இது கூட நம்ம முட்டை அப்பளம் வச்சு சாப்பிடும்போது அன்றைக்கி ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்ட ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். நிறைய பேருக்கு சாப்பிட்டவங்களுக்கு இது தெரியும், இந்த டேஸ்ட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.